I suppose you have not been to Egypt and didn't see the pyramid. Have you seen the pyramids? You have not seen the pyramid. Pyramid பார்த்திருக்கீங்களா? Pyramid பார்த்திருக்கீங்களா? I have seen the pyramid. அங்கே பிளைன் கிரவுண்டில் எங்கே எப்படி வந்தான்றதையும் சொல்கிறதுக்கு கேட்டிங்கனாக்கா 300 மைலுக்கு அப்புறம் போட்டில் அந்த கல்லை வச்சு, பெரிய கல்லை போட்டில் வச்சு they brought there. அந்த ஸ்டோனோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு பக்கத்தில் பேப்பரை நுழைக்க முடியாது. நோ செமெண்ட். ஈவன் த ஸ்மால் கர்வேச்சர் வச்சு அட்ஜஸ்டட். அது நம்ம ஆளுங்க எல்லாமே முடியவே முடியாது சார். ஐ கேன் டெல் இட் ஃப்ரம் மீ. இந்த சவுத் இந்தியாவில் பண்ணானுங்க, இது பண்ணாங்க. இந்த மேசனை தவிர மீதி ஒருத்தனை இனிமேல் உலகத்தில் பிறந்தா வரணும் ஸ்டோனாக. அந்த 300 வருஷம்ன்றது ஹியூமன் எவல்யூஷனில் இதில் அற்பம். 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் இருந்தவன் பெரிய பிரமிடை கட்டுறான்னாக்கா, இட் இஸ் நாட் ஹிஸ் ஒர்க், somebody else has done it. This geographically, astronomically, mathematically, it's a perfect place. Even to this day, we do not know how the last stones on the pyramid were put in. No, we don't solve it. We are not solved the problem. How the last stones are put, they don't know. அதனால இந்த பர்ம ரகசியம் உண்டான அது மாதிரி தஞ்சாவூர் கோயில் மேலே இருக்க டாப் வந்து கீழே கூடாதுனால இட்ஸ் நாட் ஹியூமன், இட் இஸ் சூப்பர் ஹியூமன். அதுதான் வேர் they brought out the culture of the Tamilians. தமிழ்நாட்டிலோ இந்தியா தென்னகத்திலே நாம் தங்கத்தை உற்பத்தி செய்ததாக எங்கும் வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை. அது கொஞ்சம் விளக்கினீர்கள் என்றால் ஒரு இத்தனைக்கும் தங்கத்தை நாம் அதிகமாக கன்சியூம் பண்றோம், நுகர்கின்றோம் என்ற காரணத்தினாலே ரோமாபுரியில் நமக்கு தடை விதிக்கப்பட்டது, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தங்கத்தை விற்கக்கூடாது என்று. அதன் பிறகுதான் நாம் ஸ்வர்ண தீபம் என்று சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு ஆசியாவிற்கு நம்முடைய பார்வையை திருப்பினோம். தங்கத்தை தேடிதான் நாம் தென்கிழக்கு ஆசியாவுக்கு சென்றோம். எனக்கு இது புதிய செய்தியாக இருந்தது. நீங்கள் அந்த இளவரசனுடைய முகத்திலே அந்த கோலாரில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட தங்கம் என்று அதை கொஞ்சம் விளக்கினீர்கள் என்று சொன்னால் நன்றாக கொடுத்துரு. இப்போ நம்ம கண்ட்ரியில் என்னதான் தங்கத்து வேலை இருந்தாலும் we import large quantities. 3 times the normal one was imported this year, gold. நான் கோட் பண்ணுறதான்னு கேட்டிங்கனாக்கா, ஐ எம் கோட்டிங் a great authority on this, Professor நீலகண்ட சாஸ்திரி. என்னோட ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீலகண்ட சாஸ்திரி. பட் ஐ ஹவ் சீன் Tutankhamun. I have seen gone there in the museum. அவர் கொடுத்து சொன்னது. I have seen Tutankhamun. அப்படியே மாஸ்கில் பார்த்த சமயத்தில் நீங்கள் மிஸ்டேக்கன். நீங்கள் ஒருத்தரும் அது இங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தரும் இல்லை. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் யங் மேன் செத்து இருந்தாருனாக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெள்ளக்காது, ரவுண்டு மூக்கு, ப்ராட், டிப்பிக்கல். வேறு எந்த இதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க மூஞ்சியை பார்க்க முடியாது. இந்த தங்கத்தை வச்சு இழைச்சிருக்காங்க. ஸோ நீலகண்ட சாஸ்திரி ரைட்ஸ் that the gold found there was the purest type found in Kolar. The stone which is called Amazon stones were from the same quarry. I am quoting authoritative from Nilakanta Shastri. அவர் தான் நமக்கு ஃபைண்டிங் ஜாஸ்தி இல்லை சார். We do not have much archaeological evidences. Even to this day, we do not have long sentences in our own Proto-Tibetan one. The biggest argument has been whether it is a seal or a script. And it also goes to know that the people who went from Kars and went as Sumerians were the earliest people who found out clay tablets. எழுத்துன்றது கண்டுபிடிச்சது வேணும் தான். எழுத்துன்னு கண்டுபிடிச்சது the early Proto-Tibetans தான். So it's a very, very brilliant race like you. Brilliant race. The whole thing is now we have been in down south with not much of encouragement. So I am quoted from authority. பாருங்க ரெஃபரன்சஸ் பாருங்க. நன்றி. வாழ்வளமுடன். டாக்டர் அவர்கள் டாக்டர் எஸ் காமேஸ்வரன் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பத்மஸ்ரீ. அவர் ஒரு பத்மஸ்ரீ, அவர் சொன்ன பற்றியும் பத்மஸ்ரீ. ஆனாலும் கூட அவர் கட்டுரையை பற்றி என்ன சிறப்பம் சொன்னால்,
நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் கட்டில் வந்து சிறப்பாக உள்ளது வந்து அங்கே உள்ள டிசீசஸுக்கும் நம்ம உள்ள தமிழியன்ஸ் உள்ள டிசீஸுக்கும் எப்படின்னு சொல்லி கார்லேட் பண்ணி செஞ்சது இவர் ஒருத்தர் தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். யாராவது தெரிஞ்சிருந்தனா சொல்லுங்கள். இதெல்லாம் டிசீஸ், அதாவது டிஎன்ஏ சம்பந்தமாக அவர்களை ரிசர்ச் பண்ணி அவர்கள் அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவர்கள் வந்து வாழ்த்துக்கு பெற வேண்டியவர்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அமர்வரங்கத்தின் தலைவர் முனைவர் சிவ இளங்கோ அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சென்னை பல்கலைக்கழகத்தின் ஓர் அங்கமாக இருக்கும் டாக்டர் ஏஎல் முதலியார் அடிப்படை மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் எஸ் காமேஸ்வரன் அவர்களே, எனக்கு பின்னால் கட்டுரை படிக்கவிருக்கும் முனைவர் பரமசிவ முத்துசாமி அவர்களே, மற்றும் இந்த அமர்வரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியோர்களே, தாய்மார்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் இன்று படிக்கப் போகும் கட்டுரையின் தலைப்பு வில்வப்பழ ஈஜலின் மேஸ்ட் செல் மீது செலுத்தும் ஆதிக்கம், தமிழ் இலக்கிய அறிவியலோடு இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சியின் தொடர்பு பற்றிய ஓர் ஆய்வு. தமிழ் கவிதைகளில் ஏராளமான பயனுள்ள மருத்துவ கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆய்வின் நோக்கம் தமிழ் கவிதைகளில் இடம்பெற்றுள்ள மருத்துவ அறிவியல் கருத்துகள் எவ்வாறு இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியோடு ஒத்து போகின்றன என்ற நிலையை ஆராய்ந்து ஒப்பிட்டு நோக்குவதாகும். 2 மிக புகழ்பெற்ற தமிழ் சித்தர்கள் அகத்தியர் மற்றும் தேரையர் ஆகியோரின் அகத்தியர் 2000 மற்றும் தேரையர் குணப்பாடம் போன்ற நூல்களில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கிய மூலிகைகளின் இரகசியங்கள் காண கிடைக்கின்றன. பாரதனில் வில்வ பழத்தோடு சேர்ந்த நீரதனையுட்கொள்ள நேரிலேயே சீரதனை செப்புங்கால் நாவரட்சி சேர்ந்தகை காலெரிச்சல் வெப்புருசி கெடலும் வில். மேற்கண்ட இந்த வெண்பாவில் வில்வ பழத்தின் மருத்துவ சிறப்புகளை நம் முன்னோர்கள் எழுதி வைத்து சென்றுள்ளனர். இதை போன்ற தமிழ் செய்யுள்களை குறிப்பு ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நவீன ஆய்வுகளின் மூலம் கிடைத்த பயனுள்ள சில மருத்துவ பலன்களை இங்கு நாம் நோக்குவோம். இதில் காணப்படும் இந்த மூலக்கூறு வில்வ பழத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு மருத்துவ குணமுள்ள வேதியியல் மூலக்கூறு ஈஜிலின் என்பதாகும். ஈஜிலின் ஹிஸ்டமின் கொண்டு தூண்டப்பட்ட சிறு குடல் இறுக்கத்தை எதிர்த்து மீண்டும் அக்குடல் தன் பழைய நிலையை அடையும்படி எதிர்வினை நிகழ்த்துகிறது. இதனால் சீதக்கழிச்சல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது என்பது இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டறிந்த உண்மை. இது மேற்கூறிய செய்யுளோடு எவ்வாறு ஒத்து போகிறது என்பதை நாம் காணலாம். நம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவை எப்படி செயலாற்றுகின்றன என்பதை அதை மிகவும் ரகசியமாகவே வைத்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதன் விளக்கத்தை அளித்து நாம் அதன் உண்மையை அறிய முடிகிறது. வில்லுவத்தின் வேருக்கு வீறு குன்ம வாயுகன் சொல்ல உணா பித்தன் தொடர் சோவை கல்லகபதாக சுர நீரேற்றன் சன்னியோடு மெய்வழியும் வேகமோடு நீங்குமே என்பதிலும் அக்கினி மந்த மரோசியதி சார விக்கல் நிற்கரிய பித்தசுரம் நீள்வாந்தி சுட்கோ நோயாதி மலகோடு புஷ்டி உண்டாங் கோதி வில்வ வேரதனை கொல். மேற்கண்ட இந்த 2 வெண்பாக்களில் வில்வ வேரின் மருத்துவ சிறப்புகளை நாம் காண முடியும். சரி, இதன் செயற்பாட்டு ரகசியம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். மேஸ்ட்